கோடீஸ்வராய நமக, சர்வேஸ்வராய நமக. தாத்தா, குரு தாத்தா. உலக நன்மைக்காக, உலகத்தினுடைய எரிசக்திய தேவை நிவர்த்தி பண்றதுக்காக, பூர்த்தி பண்றதுக்காக, கோடி தாத்தா அவர்கள் நமக்கு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேரு மெக்கானிக்கல் பவர் பிளான்ட். இது வரைக்கும் இந்த மின்சார உற்பத்தியில விதவிதமான தொழில்நுட்பங்கள் இருக்கு. நிலக்கரியை பயன்படுத்தி தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு, அணு பொருளை பயன்படுத்தி அணு மின் நிலையம் இருக்கு, தண்ணி டேம் பயன்படுத்தி வாட்டர் ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்கு. இதெல்லாமே வந்து ஒண்ணு நிலக்கரி அப்படின்னா அது மாசு அடைஞ்சு அதனால உலக பூமியை வந்து இப்ப பயங்கரமா ஹீட் ஆகி போய் ரொம்ப இதாயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ டேம்ல எடுத்துட்டா மழை பெஞ்சாதான் தண்ணி இருக்கும், அப்பதான் அது அந்த மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும். இல்ல இந்த சூரிய ஒளி காற்றாலை இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க சூரிய ஒளின்னு 4 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அது இருக்காது. அப்புறம் அது அடுத்த நாள் 4 மணி நேரம். அப்போ 24 மணி நேரம் காத்து இருந்தா காத்து எப்ப அடிக்குதோ அப்பத்தே அடிக்கும், எல்லா நேரத்துலயும் காத்தெல்லாம் இருக்காது. இப்ப 24 மணி நேரமும் பவர் மின்சாரம் உற்பத்தி பண்ணணும்னா நம்ம இப்போதைக்கு அந்த நிலக்கரியையும் அணு மின்சாரத்தையும் தான் நம்ம சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு மாற்றாகத்தான் வந்து கோடி தாத்தா அவர்கள் ரொம்ப கடுமையான இதெல்லாம் இருந்து அவங்களோட தவத்துல இருந்து ஒரு சின்ன இது கிடைச்சது. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பான வந்தது. இதுக்கு பேரு மெக்கானிக்கல் பவர் பிளான்ட். இது மெக்கானிக்கல் பவர் பிளான்ட்னு உங்களுக்கு தெரியும். மெக்கானிசமா இருந்துச்சுனாக்க அது 24 ஹவர்ஸ் இருக்கும். இப்போ ரோபோட் வந்து மெக்கானிக்கல்ல தான் இருக்கு. அது ஒரு மனுஷனோட ஒப்பிடும் போது அது 24 நேரமும் வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த மிஷின் வந்து இது உள்ளர இந்த பஞ்சபூத சக்திகளையும் ஒருங்கிணைச்சு இதுலயும் சோலார் எல்லாம் இருக்கும். ஆனா இது வேற விதமான அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உயர் வகை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மெக்கானிக்கலா 24 மணி நேரம் பவர் ஜென்ரேட் பண்ற மாதிரி இதை உருவாக்கி இருக்கோம். உதாரணத்துக்கு நம்மளோட இதுல காற்றாலைன்னா எல்லா பேரும் நினைப்பாங்க, திருநெல்வேலி பக்கத்துல இருந்து கயத்தாறுல ஒரு பெரிய காத்தாலை வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் உடுமலைப்பேட்டில வச்சிருப்பாங்க, அங்க கடற்கார ஓரமா வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்றோம், ட்ரெயின் போகும்போது 2 பக்கத்துல காத்து நல்லா வரும். அந்த காத்தை பயன்படுத்தி அந்த ட்ரெயின் ரோட்லயே அங்கங்க எலக்ட்ரிக் போல் இருக்கும். அந்த போலுக்கு இடையில இந்த ஜெனரேட்டர் வந்து ஹைட்டா ஒரு ஆள் உயரத்துல அப்படி நிப்பாட்டி வச்சுட்டு அதுல இருந்து ட்ரெயின் போகும்போது பவர் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பிளானிங் கமிஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு இத தொழில்நுட்ப ரீதியா சிஎஃப்டி தொழில்நுட்பம் சொல்லிட்டு அதுல ப்ரூவ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நாங்க கோர்ட்டுக்கு போய் ஒரு ஆர்டர் வாங்கி இந்த ரன்னிங் ட்ரெயின்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அதெல்லாம் செஞ்சு அந்த டெக்னாலஜி நாங்க ப்ரூவன் பண்றோம். இப்ப கடைசி என்ன இருக்கிறாங்க, 2020ல 23ல நாங்க 19ல கொடுத்த லெட்டர் அது வெஸ்டர்ன் ரயில்வே இதே தொழில்நுட்பத்தை எடுத்து அவங்க கார்ன்றது நெவாடாக்குன்ற அந்த 2 ரயில்வே ஸ்டேஷன் இடையில வச்சு டெஸ்ட் பண்ணி அது ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நாங்க டெஸ்ட் பண்ணும்போது வெறும் 1.3 கிலோவாட் தான் ஒரு யூனிட் வந்துச்சு. அவங்க டெஸ்ட் பண்ணும்போது 10 யூனிட் வரைக்கும் வரும்னு சொல்லிருக்காங்க. அப்ப சாத்தியக்கூறுகள் நம்ம அதிகமா போய்க்கிருக்கு. இப்படி போற ட்ரெயினை வந்து நாங்க என்ன விட்டோம், அதுக்கு அடுத்த கட்டமா ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கர்ல ஒரு வட்டமா ஒரு ட்ரெயினை விட்டுட்டு அந்த ட்ரெயின்ல வந்து யாரும் ஆள் ஏற மாட்டாங்க, குட்ஸ் எல்லாம் போகாது, ஒன்லி காத்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக மட்டும் அந்த ட்ரெயின் ஓடும். இப்ப ட்ரெயின் ஓடும்போது 2 பக்கத்துல இந்த மாதிரி ஜென்ரேட்டரா ஃபுல்லா அடுக்கி வச்சிருவோம். அடுக்கி வச்சுட்டு அது ஓட ட்ரெயின் அந்த ஜென்ரேட்டர் ஆகிட்டே இருக்கும், பவர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க இப்படி கேட்கலாம், அப்போ அந்த ஓடுற ட்ரெயினுக்கு பவர் எங்க இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கரெக்டான கேள்விதான். ஓடுற ட்ரெயினுக்கு வந்து முதல்ல அந்த சோலாரை பயன்படுத்தி அதுக்கு எடுத்து கொடுப்போம். எப்படின்னா அந்த ஒரு ட்ரெயின் ஓடுறதுக்கு அந்த வட்டமா ஓடுறதுக்கு குறைந்தது 1500 யூனிட் வேணும் மின்சாரம் ஒரு மணி நேரத்துக்கு. ஆனா இப்ப நாங்க ட்ரெயினுக்கு என்ன பண்றோம், அந்த 1500 யூனிட் ஒரு ட்ரெயினை ஓட விட்டுட்டு அந்த 2 பக்கத்துல இந்த பக்கம் ஒரு 5 இந்த பக்கம் ஒரு 5 ஒரு 10 ஜென்ரேட்டர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
10 ஜெனரேட்டர் வச்சோம் அப்படின்னா இவங்களோட அந்த வெஸ்டர்ன் ரயிலோட கணக்குப்படி 10 யூனிட் ஜெனரேட் பண்ணுது 100 யூனிட் ஜெனரேட் பண்ணும். அப்போ 100 யூனிட் ஜெனரேட் பண்ணும். ஆனா இன்புட் என்னமோ 1500 யூனிட் தான் வரும். அதுக்கடுத்து அதே இன்னொரு 10 வைக்கிறோம். இன்னொரு 10 அப்போ சுத்தியில ரவுண்ட்ல வைக்கும்போது உள்ளார ஒரு 3000 வெளில ஒரு 3000 ஒரு 6000 ஜெனரேட்டர் வைக்கலாம். இப்ப 6000 ஜெனரேட்டர் இன்ட்டு 10 கிலோ வாட்னா 60,000 யூனிட் ஒரு மணி நேரத்துக்கு ஜெனரேட் பண்ணும். நம்ம ட்ரெயினுக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? வெறும் 1500 யூனிட் தான். அப்ப 1500 யூனிட் கொடுத்துட்டு இந்த தொழில்நுட்பத்தினுடைய புதிய யுக்தியின் காரணமாக 60,000 யூனிட் நம்ம வெளியே எடுப்போம். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த மின்சாரத்தை பொதுமக்களுக்கு நம்ம விநியோகம் பண்ணும்போது ₹1 வீட்டுக்குன்னா ₹1 கொடுக்கலாம். சின்ன கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து ₹2 கொடுக்கலாம். கமர்ஷியல் கடை வைக்கிறவங்களுக்கு எல்லாம் ₹3 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மளோட மொத்தமே பயன்பாடுன்றது ரொம்ப அதிகமா இருக்கும்போது இந்த விலை வந்து ரொம்ப கம்மியா கொடுக்கலாம். அப்போ நமக்கு நிலக்கரியும் தேவையில்லை, பெட்ரோலும் தேவையில்லை. இத நம்ம இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை இந்த ட்ரெயினை வந்து அங்கங்க வட்டமா எங்கெங்க வேணுமோ அங்கங்க போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இப்படி பெரிய டிரான்ஸ்மிஷனும் தேவையில்லை. பெரிய இந்த டவர் போட்டு கரண்ட்டுக்கு எடுத்துட்டு வராங்கல்ல. இப்ப நெய்வேலியிலிருந்து சென்னைக்கு வருது, எவ்வளவு டவர் போட்டு வருது. அந்த டவர் நமக்கு தேவையில்லை. இப்ப சென்னைக்கு வேணுமா, சென்னையோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பார்த்துட்டு அங்கங்க ஒரு வட்டமா போட்டு விட்டோம்னாக்க மொத்த கரண்ட் இப்ப சென்னையை சுத்தியில போட்டா சரியா போச்சு. சென்னைக்கு தேவையான எடுத்துக்கலாம். அதே மாதிரி மதுரைக்கு தேவையானது அங்க வட்டம் போட்டு அங்க எடுத்துக்கலாம். அப்ப எங்குமே வந்து தேவையானது நமக்கு தேவையானது நம்மளே எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி எடுக்கிற கரண்ட் இது ஒரு பக்கம். அந்த ட்ரெயினுக்காக வைக்கிற அந்த ஜெனரேட்டரை தனியாவும் எடுத்து நம்ம வீட்லயே பயன்படுத்தலாம். அப்படியான தொழில்நுட்பம் தான் அதுல இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு ஹைட்ரஜன் உற்பத்தி பண்றதுக்காக அடுத்த கட்டமா போறோம். அதுல முதல் கட்டமா விவசாயிகளுக்கெல்லாம் வந்து கூடுதல் வருமானம் பண்றதுக்காக ஒவ்வொரு விவசாயியும் பம்ப் செட் வச்சிருப்பாங்க, தண்ணி அடிக்கும். அவங்களுக்கு வந்து தண்ணி ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் அந்த ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணும். இப்போ ஒரு நாளைக்கு 2 கிலோ ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி விவசாயிக்கு அந்த மிஷினை கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு விவசாயி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த மாதிரி 25 லட்சம் விவசாயி இருக்கிறாங்க. 25 லட்சம் விவசாயி ஒரு நாளைக்கு 2 கிலோ உற்பத்தி பண்ண எத்தனை ஆச்சு? 50 கிலோ ஹைட்ரஜன் ஆச்சு. 50 லட்சம் கிலோ. எப்பா எங்க போயிடுச்சு? உலகத்துக்கே நம்ம ஹைட்ரஜன் சப்ளை பண்ணலாம், உலகத்துக்கே நம்ம கரண்ட் சப்ளை பண்ணலாம். இப்போ இந்த சவுதி அரேபியா போன இந்த மாதிரி இந்த நாடுகள் எல்லாம், கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த பெட்ரோல் வித்துட்டு இவ்வளவு பெரிய காசு வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய நாடு பூரா தங்கத்திலே கூட டாய்லெட் கட்டி இருக்கான் அந்த ஊர்ல. நான் இப்ப இடையில நான் வந்து சமீபத்துல ஓமன் போயிருந்தேன், மஸ்கட்டுக்கு. அங்க போனா நாங்க பிளைட் விட்டு இறங்கிட்டு வெளியில போறோம், பணத்தை மாத்தணும்டாங்க. மாத்தினா 20,000 கொடுக்குறோம், எங்களுக்கு வெறும் 2 நோட்டு மட்டும் கையில கொடுத்தா. என்னடான்னு கேட்டா ஒரு அந்த ரியால்ன்றாங்க அவங்களோட காசை. ஒரு ரியாலுக்கு நமக்காக 234 ரூபா. இது மறக்கவே முடியல. அப்ப இந்த அளவுக்கு அவங்களோட காசோட வலிமை அதிகமானது காரணம் அந்த நாட்டுல இருந்து பெட்ரோல் நம்ம வாங்குறதுனாலதான், அதாவது எரிபொருள் வாங்குறதுனாலதான். அந்த எரிபொருளை இப்ப நம்மளே உருவாக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அவங்க நம்மகிட்ட இருந்து ஹைட்ரஜன் வாங்கட்டும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு பெட்ரோல் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துல காலி ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இனி அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப ஆண்டவரா பார்த்து கோடி தாத்தா மூலமா தாத்தா வந்து நமக்கு அவங்களோட தகவல் மேல இந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம கரெக்டா பயன்படுத்தி மக்களும் ₹1 ₹2 கரண்ட அனுபவிச்சுக்கலாம், விவசாயிகளும் ஒரு நாளைக்கு 2 கிலோ ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் சேர்த்த வாக்குல நாங்க ஒரு கிரீன் ஹைட்ரஜன் சொசைட்டி ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த சொசைட்டில நீங்களாம் மெம்பரா சேருங்க. அந்த சொசைட்டில நான் வந்து ஆல் இண்டியா அளவுல உள்ள இதுல நான் வைஸ் சேர்மனா இருக்கேன். அது சொசைட்டி நடவடிக்கைலாம் தனியா இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு கண்டுபிடிப்பாளனா இந்த தொழில்நுட்பத்தை இது பண்ணதுல இது எல்லாமே பேட்டன்ட், எல்லாமே இந்திய காப்புரிமை வாங்கியிருக்கு, உலக அளவுல காப்புரிமை வாங்கியிருக்கு.
எல்லா விதமான ஆத்தென்டிக்கா நமக்கு நம்மகிட்ட சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. அப்போ இதை நம்ம பயன்படுத்தி இதை எடுத்துட்டு வரணும். இப்ப என்னன்னா எல்லாம் இந்த சோலாருக்கும் விண்டுக்கும் 24 மணி நேரம் அதை கொண்டு வரணும்ன்றதுக்காக 6 மடங்கு 7 மடங்கு அது செலவு பண்ண தயாரா இருக்கிறாங்க. 30 இப்போ ஒரு 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 மெகாவாட்டுக்கு நம்ம மெக்கானிக்கல் பவர் பிளான்ட் எடுக்கணும்டா வெறும் 2 கோடி தான் ஆகும். அது இப்போ சோலாருக்கு எடுக்கணும்டா 3 கோடி ரூபா ஆகும். அது 4 மணி நேரத்துக்கு. அது 24 மணி நேரத்துக்கு எடுத்து வரணும்டா 24 × 3 அவ்வளவு ரூபா ஆகும். அப்போ 6 தடவை போனோம் அப்படின்னா 6 3 18 அவ்வளவு கோடி ஆயிடும். அப்போ 18 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுக்கிறவங்க நமக்கு 1 ரூபாய் கொடுப்பாங்களா கரண்ட்டுக்கு? அவங்க எப்படி கொடுப்பாங்க? அவங்களுக்கு என்னமோ அவங்களுக்கு கடன் வாங்கி எடுக்கும்போது பேங்க் வட்டி கட்டணும். அப்போ வட்டிக்கே வராது காசு. அப்புறம் எப்படி அவங்க செய்ய முடியும்? அப்போ ஒரு ஒரு தொழில்நுட்பம் வரும்போது இன்னொரு தொழில்நுட்பம் வெளியில போகும். இப்ப நம்மளே இந்த போன் வச்சிருக்கோம். இப்ப அதான் பட்டன் போன், இந்த போன் வச்சிருக்கோம், ஸ்மார்ட் போனு. முதல்ல பட்டன் போன் இருந்துச்சு. அதுக்கு மேல வீட்டுக்குள்ள ரிங் அடிக்கி நம்ம ஓடிக்கு எடுப்போம். அந்த போன்ல இருந்து இப்ப இந்த போன் டெவலப் ஆகும்போது அந்த போனோட இதெல்லாம் போச்சுல. அந்த மாதிரி இதுவுமே ஒரு தொழில்நுட்பம் வரும்போது அது சார்ந்து இருக்கிற மட்டத்துல போயிடும். இப்ப இனிமே இந்த நிலக்கரியெல்லாம் எடுக்கிறதுக்கு தேவையே கிடையாது. அவன் அங்க இருந்து எடுத்து இங்க அனுப்பணும். நமக்கு தேவையில்லாம காசை கொடுத்து வாங்கி இது பண்ணி இவ்வளவு தூரம் எல்லாம் கொண்டு அதெல்லாம் இனிமே நமக்கு தேவைப்படாது. அதனால இந்த மெக்கானிக்கல் பவர் பிளான்ட் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம புதுசா அறிமுகம் செய்யறோம். அது எங்களோட கம்பெனியில அறிமுகம் செய்யறோம். கூட நான் கிரீன் ஹைட்ரஜன் சொசைட்டியில இருக்கிறதுனால சொசைட்டி சார்பாகவும் இதை நாங்க அறிமுகம் பண்றோம். மக்கள் எல்லா பேரும் பயனடையணும்னா முதல்ல சொசைட்டில மெம்பரா ஆகணும். மெம்பர் ஆகிறதுக்கான தனி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது அவங்க நீங்க வரீங்கன்னா இதுல ஒரு கியூஆர் கோடு இருக்கு. அந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா இன்னும் விளக்கமா அந்த மெக்கானிக்கல் பவர் பிளான்ட் என்னன்றதை பற்றி ஒரு வீடியோ ஒரு 3 நிமிஷம் ஓடும். அதை நீங்க பாத்துட்டுங்க. அதனோட போன் நம்பர் எல்லாம் வரும். அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணுங்க. எல்லாம் அதுக்கான மற்ற தீர்வெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கு இந்த எபிசோட முடிச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறமா இருக்கிறத மற்றதெல்லாம் விளக்கமா அடுத்த எபிசோட் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.